ஹே ஃப்ரெண்ட்ஸ், போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோவுக்கு அந்த டேஞ்சர் சென்ஸ் ஒரு அலர்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது இந்த சாப்டர்ல பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாரும் உங்க மூச்சை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, அந்த பிரான்ச்ல இருந்து ஒரு விதமான பாய்சன் வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அந்த பாக்ஸ வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்குள்ள போட்டுறோம். என்னதான் நம்ம ஹீரோ அந்த ஆபத்தை தடுத்து இருந்தாலும் அந்த நிலைமை வந்துட்டு இன்னும் மோசமா தான் போதும். ஏன்னா அந்த பாய்சன் வந்துட்டு வெறும் காத்துல பரவுறது இல்ல, ஈவன் தான் நம்ம ஸ்கின்ல பட்டா கூட அந்த பாய்சன் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. உடனே சாங் வந்துட்டு பயங்கர நிலைமையில யார் நம்மள அட்டாக் பண்றதுன்னு கேட்காம பதிலுக்கு லியோவும் இந்த மெத்தடை வச்சு பார்க்கும்போது இது அந்த டிவைன் பிளான் கல்ட்டுடைய வேலை தான். இதை கேட்டு ஷான் வந்துட்டு அவங்களுடைய டார்கெட் நீ தான், இந்த இடத்துல இருந்து உடனடியா கிளம்பும், எங்களை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சூப்பரியர் ஸ்பிரிட் ஆக்டிவேட் பண்ணி அந்த டிவைன் கல்ட்டு சேர்ந்த ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்றான். அப்போ அவன் இருக்க இடத்த நோக்கி ஒரு 7 பேர் வராங்க. அவங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப பீக்ல இருக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு கேம்பஸ் சுத்தி வேகமா ஓட ஆரம்பிக்கான். அப்ப சென்னோட வழியில ஒருத்தர் குறுக்க வந்துட்டேன். ஸ்டூடெண்ட் சென், என்னாச்சு, எதுக்காக கேம்பஸ்ல இப்படி ஓடிட்டு இருக்கான்னு கேட்க, ஆனா நம்ம ஹீரோக்கு அவன் கிட்ட இருந்து வர அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் தெரியுது. அடுத்த நிமிஷமே அவனை நோக்கி ஒரு பஞ்ச் லான்ச் பண்ண அவன் அது ஈஸியா டாச் பண்றான். இதை பார்த்து சென் வந்துட்டேன், எனக்கு தெரிஞ்சு இவன் ரேர் லெவல் பவர் ஹவுஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்பவே அவன் வந்துட்டேன், உன்னுடைய டேஞ்சர் சென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க, என்னை பார்த்த அடுத்த செகண்டே யோசிக்காம அட்டாக் பண்றானோ, நீ சாதாரண ஆளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த பிரான்ச்சை வச்சு பிடிக்க ஆரம்பிக்க அப்படியே மத்த 6 பேருக்கும் அவன் கமாண்ட் கொடுக்கறான். அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருக்க பேவிலியன் மெம்பர்ஸை வெளியில தூக்கிட்டு வாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்தேன், உன்னுடைய ஆட்டம் இங்கே முடியுதுன்னு சொல்லலாம். பதிலுக்கு அவனும் லார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அந்த பிடியில இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். அந்த 6 பேரையும் துரத்த ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு அந்த 8th எல்டரும் இவ்வளவு வேகம் கூடாது தம்பின்னு சொல்லிட்டேன். திரும்பவும் அந்த பிரான்ச்சஸ் அனுப்ப நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த 6 பேருடைய கதையை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அங்க இருக்க அந்த 6 பேரையும் டிஃபீட் பண்ண அடுத்த நிமிஷமே அவன் வந்துட்டு பயாலஜிக்கல் ப்ரெஷரை ரிலீஸ் பண்றான். எல்லாரும் உன்னை பத்தி சொல்றது உண்மைதான், நாங்க அனுப்புன அந்த பாய்சனை ரெசிஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பிரான்ச்சஸை நீ கண்ட்ரோல் பண்ண உன்னுடைய பாடிக்குள்ள நிறைய எபிலிட்டியை ஹைட் பண்ணி வச்சிருக்கான். எங்களை தடுக்க முடியுங்கிறத கை விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா எங்க கூட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துரு. அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு அவன் ரிலீஸ் பண்ற பயாலஜிக்கல் ப்ரெஷரை தாக்கு பிடிக்க முடியாம கதறிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எதிரி ரொம்ப பலசாலியா இருக்கான். உடனே நம்ம ஹீரோக்கும் ஒரு பிளான் தோணுது, இவன் கூட நேருக்கு நேர் மோதி நம்மளால ஜெயிக்க முடியாது, ஆனா என்கிட்ட லார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ங்கிற ஸ்கில் இருக்க, பூமிக்கு அடியில இருக்க வேற பயன்படுத்தி இந்த இடத்துல ஒரு பாத்தை கிரியேட் பண்ணி எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் அப்படின்னு பிளான் போட்டு, இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்க நீ யாருன்னு கேட்க பதிலுக்கு அவனும், நீ எங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீ ரியலைஸ் பண்ண போறேன் இவ்வளவு நாள் எங்களை ரிஜெக்ட் பண்ணது எவ்வளவு முட்டாள்தனம். உடனே ஹீரோ வந்துட்டு வேணும்னே அப்படின்னு ரிசோர்ஸ கொடுப்பீங்கன்னு கேட்க பதிலுக்கு அந்த 8th எல்லாரும், தம்பி நீ டைமை பாஸ் பண்றது எனக்கு நல்லாவே புரியுது, இதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பூமிக்கு அடியில இருக்க அந்த வேர் எல்லாமே சீறிக்கிட்டு வெளியில வருது. இத பார்த்து அவனும் ஷாக் ஆயிட்டு, என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல நிறைய டனல்ஸ் இருக்கு, வில்லனால நம்ம ஹீரோ இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியல, இந்த இடத்துல இவ்வளவு டனல்ஸான்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே அவன் வந்துட்டு அவனுடைய ஃபைனல் ட்ரம் கார்டை யூட்டிலைஸ் பண்றான். ஒழுங்கு மரியாதையா வெளியில இருந்து சரண்டர் ஆயிட, இல்லைன்னா உன்னுடைய பேரண்ட்ஸ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வேற வழி இல்லாம வெளியில வந்துடுறான். இத பார்த்து அவனும் நல்ல டெசிஷன் எடுத்திருக்கான், உன்னுடைய பேரண்ட்ஸ் இப்போ சேஃபா இருப்பாங்க அப்படியே நம்ம சென்னை கேப்சர் பண்ணிட்டோம். இதே நேரத்துல அந்த இடத்துக்கு பேவிலியன் மாஸ்டரும் வந்துட்டேன். இதை பார்த்து சென் வந்துட்டு அவங்க ரூம்ஸ் இருக்க இடத்துக்கு போயிருந்தாங்க, எப்படி இவ்வளவு சீக்கிரத்துக்கு இங்க வந்திருப்பாங்க, ஒருவேளை இங்க தப்பு நடக்கிறத அவங்க சென்ஸ் பண்ணிருப்பாங்களோ இல்லைன்னா தற்செயலா வந்திருப்பாங்களா, எது எப்படியோ மாஸ்டர் வந்தாச்சு, இனி நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. உடனே அந்த 8th எல்லரும், இது யாரு, எந்த ஒரு எனர்ஜி என்னால சென்ஸ் பண்ண முடியல, ஆனா இவ்வளவு நேரம் காத்துல மறந்துட்டு இருக்காங்க, இந்த நான்ஜியாங் ப்ரூடன்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நான் கேள்விப்பட்டதே இல்ல, ஒழுங்கு மரியாதையா நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்க, உன்ன மாதிரி சாதாரண எறும்பெல்லாம் என்னுடைய பேரை தெரிஞ்சுக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து முறைக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே பேவிலியன் மாஸ்டர் கையை நீட்டின அடுத்த நிமிஷமே அந்த 8th எல்டர் வந்துட்டு ஒரு ரெட் பில்லா மாறிடுறான். உடனே சென் வந்துட்டு இதை எங்கேயோ பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்கேன்னு திங்க் பண்ண, ஆக்சுவலா அந்த பேவிலியன் மாஸ்டர் எனக்கு காம்பன்சேஷனா கொடுத்த பிள்ளை இதுதான். உடனே அவனும் மனசுக்குள்ள, அப்ப இவ்வளவு நேரம் நான் சாப்பிட்ட அந்த பில் ஹியூமன்ஸான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். இதே நேரத்துல அந்த பேவிலியன் மாஸ்டர் வந்துட்டு இன்னும் சில பேர்கிட்ட இருந்து இந்த சேம் ஆரா ஃபீல் ஆகுது, அவங்க எல்லாருமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. ஒரு வழியா யூனிவர்சிட்டியில ஒளிஞ்சிருந்த கல்ட்டு பொம்பளுடைய கதையை முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு வேகமா ஷானையும் மத்தவங்களையும் தேடி ஓடலாம். நம்ம கூடவே இருந்த ஜோஹு டீச்சர் வந்துட்டு சாதாரண ஆள் இல்ல, 8th எல்டரே அவர் தான், ஆனா நம்ம பேவிலியன் மாஸ்டர் அவர் தம்சம் பண்ணிட்டாங்க. இத பத்தி பேசிக்கிட்டே அவங்க ரூமுக்கு போக அந்த இடத்துலதான் பேவிலியன் மாஸ்டர் இருக்காங்க. உனக்கு பதிலா
அந்த எனிமீஸ் எல்லாரையுமே நான் எலிமினேட் பண்ணிட்டேன். ஃபியூச்சர்ல அதே அறவை நான் எங்கேயாச்சும் ஃபீல் பண்ணலாம், அவங்களுடைய கதையும் நானே முடிச்சிடறேன். இப்போதைக்கு நீ போய் ரெஸ்ட் எடு. கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கு அப்புறம் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் QA பிளட் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 6 ஹவர்ஸ் அந்த பிளட் அண்ட் QA டிரான்ஸ்ஃபர் பண்ண கொஞ்ச நாள்லயே இது எனக்கு டெய்லி ரொட்டீன் ஆயிடுச்சு. அவங்க இந்த பிள்ளை எப்படி உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு இதை சாப்பிடவே தோண மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பதில் பிளட் ரிகவரி பிள்ளையை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே 10 நாள் போக பேவ்லியன் மாஸ்டர் வந்துட்டு நான்ஜியாங் ப்ரொவிடன்ஸ் உடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு போனாங்க. ஆர்ச்சிங் லேண்டுடைய என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல தான் லொக்கேட் ஆகி இருக்கு. அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல நிறைய சைபாக் வந்துட்டு நீ யாருன்னு கேட்க அவங்க அந்த இடத்துல இருந்து உடனே மறைஞ்சிடுறாங்க. அதுக்குள்ள எங்க போனான்னு எல்லாரும் ஷாக் ஆக உடனடியா சர்வேலன்ஸ செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இதே நேரத்துல பயாலஜிக்கல் டனலுக்குள்ள நம்ம பேவ்லியன் மாஸ்டர் நின்னுட்டு இது ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே பேவ்லியன் மாஸ்டர் வந்துட்டு ஆர்ஜின் லேண்ட் நம்பர் 36ல லேண்ட் ஆகுறாங்க. அப்ப இதுதான் இந்த ஆர்ஜின் லேண்டா? இங்க இருக்க காத்துல ஏதோ எனர்ஜி ஃபில் ஆகி இருக்கு. ஆனா இது வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இல்ல, அதுக்கு பதிலா வேற ஏதோ மாதிரி இருக்கு. ஆனா நாங்க யூஸ் பண்ற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கு ஈக்குவலாவே இதுவும் இருக்கு. உடனே அந்த மாஸ்டரும் மனசுக்குள்ள இவ்வளவு எனர்ஜி இருக்க இடத்துல வாழ்றவங்க கண்டிப்பா சாதாரண பர்சனா இருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இதே நேரத்துல அங்க இருக்க சோல்ஜர்ஸ் இவங்களை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அட்டாக் பண்ண வராங்க. ஆனா நம்ம மாஸ்டர் வந்துட்டு அடுத்த நிமிஷமே அங்க இருந்து டிசப்பியர் ஆயிட்டாங்க. இதை பார்த்து அந்த 2 சோல்ஜர்ஸும் உடனே இதை சிட்டி லார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப இந்த இன்ஃபர்மேஷன் அங்க இருக்க எல்லாருக்கும் உடனடியே போய் சேருது. அடுத்த நிமிஷமே எல்லாரும் அந்த இடத்துல அலர்ட் ஆக அந்த உமன் வந்துட்டு காத்துலயே மிதந்தா. எனக்கு தெரிஞ்சு அவ ரேர் லெவல்ல தான் இருக்கணும். இந்த மாதிரி சிட்டில ஒரு கலவரம் போயிட்டு இருக்கா. நம்ம பேவ்லியன் மாஸ்டர் வந்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்க செடியையும் வித்தியாசமா இருக்க மிருகங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அடுத்த நிமிஷமே காட்டுல ஒரு கொடூரமான சத்தம் காட்டு கிழிச்சுக்கிட்டு அவங்கள நோக்கி பிரான்ச்சஸ் வருது. உடனே அவங்களும் சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு எதிர்த்த ஒரு கொடூரமான மான்ஸ்டர் வருது. அது மேல ஒருத்தன் நின்னுட்டு நீ யாருன்னு கேட்க அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல நம்ம பேவ்லியன் மாஸ்டரை நிறைய பேர் சுத்து போடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த டெரிட்டரிக்குள்ள நீ காலை வச்சிருப்ப, நீ சாக ஆசைப்படுறியான்னு கேட்க இங்கேயே இந்த சீன் முடியுது. இதே நேரத்துல வேற ஒரு இடத்துல வைஸ் சிட்டி லார்ட் குயினை காட்டுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்ட நிலைமையில அங்க இருந்து பறந்துட்டு இருக்காரு. அவர் பின்னாடி துரத்திட்டு வர டிவின் கல்ட்ட சேர்ந்தவனும் உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, நீ மட்டும் இல்ல ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் சில பேரை கூட்டிட்டு வந்தால அவங்களையும் சேர்த்துதான் சொல்றான். இங்க இருந்து நீ தப்பிக்கணும்னா உனக்கு ஒரே வழிதான் இருக்கு, எங்களோட டிவைன் பிளான் கல்ட்டுக்கு அடிமையா மாறிட்டு இந்த ப்ளூசீட கன்சியூம் பண்ண உன்னை உயிரோட விடுறத பத்தி நான் யோசிக்கிறேன். இது கேட்ட குயின் வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறான். இந்த வேலையில இருக்க டிவைன் கல்ட்ட அடியோட அடிச்சுட்டு இந்த ஜீனியஸ் டீமுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங்க கொடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா எங்க கூடிய ஒரு துரோகி இருந்து எங்களை காட்டி கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. அவரோட மனசுக்குள்ள ஓட்டுறது ஒரே விஷயம் தான், எனக்கு என்ன ஆனாலும் சரி என்னை நம்பி வந்தவங்க இந்த இடத்துல இருந்து சேஃபா போகணும். இதே நேரத்துல அங்க இருக்க ஜீனியஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம பேவ்லியன் மாஸ்டர் இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அந்த பெரிய மாஸ்டர் மேல இருக்கவன் நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறன்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.